கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரோ தெரியலையேன்னு ரொம்ப இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? கர்த்தருடைய கிருபையினால் எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இல்லை ஏதாவது கஷ்ட காலங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவற்றை இந்த நாளில் மாற்றி உங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மையான ஈவுகளை கொண்டு வருவாராக. சரி, நமக்கு இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை? உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குடியிருக்கிற பட்டணத்திலையும் ஆண்டவர்னை ஆசீர்வாதமாக வைப்பார். நீ ஒருவேளை பிஸ்னஸ் நிமித்தமோ வேலையின் நிமித்தமோ ஊழியத்தின் நிமித்தமோ வெளியே எங்கே போனாலும் போகிற இடங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் லோக்கலில் உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், கிளைண்ட் இருப்பாங்க, கஸ்டமர் இருப்பாங்க. அங்கே உனக்கு ஆசீர்வாதம் வர்றது ஒருவேளை அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே போனாலும் அங்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி கர்த்தருடைய கிருபையின் கரம் இன்றைக்கு உங்களோட கூட இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பட்டணத்தில் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒருவேளை வேறு ஊர்களில் நமக்கு சில பிரான்ச்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஊழியங்கள் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நாகர்கோயிலில் ஒரு பிரான்ச் இருக்குது, மும்பை இருக்குது. நம்ம சென்னை பட்டணத்தில் மட்டும் இல்லை, வெளியே உள்ள ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நிறைய ஜனங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் ஒருவேளை எனக்கு ஒரு கிளை அலுவலகம் இல்லை, இது ஒரே பிஸ்னஸ் தான் இருக்குது, இப்போ நல்ல கர்த்தருடைய கிருபையினால் நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னை வெளியும் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். இல்லை நான் ஊழியத்துலேயும் வெளியே 2 பிரான்ச்சு, இல்லை கிராமங்களில் 2 பிரான்ச்சு நான் ஓப்பன் பண்ணலான்னு சிலர் இன்னைக்கு சில விரிவாக்கத்திற்காக காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நீங்கள் போங்க, நான் உங்கள் கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணும். ஏன்னா நீங்கள் பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் எல்கைகள் விசாலமாகிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு தேசத்தில், ஒவ்வொரு பட்டணத்தில் போய் சில முயற்சிகளை அடைத்து தோல்வி அடைந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றி உங்கள் பிள்ளைகளுடைய கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் சைமன்ஸ், வெள்ளமடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் அமெரிக்க தேசத்தில் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சரியான வேலை அங்கு கிடைக்காமல் போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை நடத்த முடியாமல் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்தோம். நான் வேலைக்காக முயற்சி செய்து பல இடங்களில் நடந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டு 4வது சுற்று வரை வந்து அதன் பிறகு தேர்ச்சி பெற முடியாமல் போய்விடும். இந்த நிலைமையில் நான் நாகர்கோயில் ஜெபகோபுரத்தை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். மேலும் என்னுடைய பெற்றோரும் நாகர்கோயில் ஜெபகோபுரத்திற்கு சென்று எனக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஜெப ஊழியர் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் எனக்கு அமெரிக்க தேசத்தில் சிறந்த கம்பெனியில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைக்க கிருபை செய்தார். அதான் சொன்னேன், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்களினுடைய ஒவ்வொரு பிரான்ச்சிலேருந்தும் மாதம் நிறைய சாட்சிகளை கேட்குறோம். நாகர்கோயிலில் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, மதுரை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போய் டெய்லி காலையில் 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் அந்த ஜெபகோபுரங்கள் திறந்திருக்கும். உடம்பு முடியாதவங்க, இன்றைக்கு போகிறவங்க, காரியமாக எது வேணுமோ நீங்கள் அங்கே போய் ஜெபிச்சு கொள்ளலாம். அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர், இல்லைன்னாச்சுன்னா கோத்தகிரி, திருப்பூர், இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்துக்கு டெய்லி காலைல 9:30 சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஜெபிச்சுக்கலாம். அங்கே ஜெபிக்க ஆண்டவருடைய கிருபை பெற்ற வல்லமையின் வரங்கள் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஜெபித்து உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவார்கள் ஆண்டவருடைய கிருபையினால். அதே போல் மும்பை பகுதியில் இருக்கிறாங்க, சூரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா பூனா,
மும்பை அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மும்பையில் அந்த ஏற்பாடுகள் இருக்கிறது. ஸோ இந்த காரியங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம், சென்னை இந்த பகுதியில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரலாம். ஸோ இந்த ஜெபகோபுரங்கள் மக்களுக்காக, மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மருத்துவமனைகளுக்கு போய் விடிவு காலம் கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகள், எவ்வளோ முயற்சிகள் எடுத்து விடிவு காலம் கிடைக்காத பிள்ளைகள் டெய்லி காலையிலேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் எப்போ வேணாலும் வரலாம். இங்கே வந்தால் உங்கள்கிட்ட காணிக்க கொடுங்க, அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இலவசமாக ஒளிச்சு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறன்ற பிள்ளைகளுக்கு இவர்கள் பட்டணத்திலும் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், வெளியிலும் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். ரகபோத்தின் விரிவாக்கம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அது நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு பெயரும் புகழும் கிடைக்கட்டும். கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும். ஒருவேளை எனக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க, போகவா வேண்டாமான்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி தேவ திட்டமானால் அங்கு போவதற்குரிய சமாதானத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இந்த பட்டணத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. ஒரு ரன்னிங் பிஸ்னஸ் ஒன்று செயலுக்கு வந்திருக்கு. இந்த ரன்னிங் பிஸ்னஸ் எடுத்து செய்யலாமான்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு ரன்னிங் பிஸ்னஸை போய் எடுத்து செய்வதற்கு ஆண்டவர் வெளியிலும் அவர்களுக்கு ஒரு வழியை நீ திறந்து தருவீராக. மிலிட்ரிக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். பட்டணத்தில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு நடக்கலை, வெளியாவது எனக்கு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவர் மிலிட்ரியில் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேலை இவர்களுக்கு கிடைக்கட்டும். வெளி தேசத்தில் என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். கடன்களை அடைச்சி அற்புதங்களை செய்யும். இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.